நீங்களும் ஓவிலேஷனை இன்னும் ஒரு ஆப்ல ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்பவுமே ஓவிலேஷன் அப்படிங்கிறது உங்க பாடியில நிறைய சிம்டம்ஸ் கொடுக்கும். அதுல இருந்து நீங்க ட்ராக் பண்ண கத்துக்கோங்க. ரேண்டமா நீங்க ஆப்ல ட்ராக் பண்ற ஓவிலேஷன் ஜஸ்ட் ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும். அது உங்களுடைய சைக்கிள்க்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஓவிலேஷன் அப்படிங்கிறது ஒரு 24 ஹவர்ஸ் தான் எக் ஆக்டிவா இருக்கும். அதுக்குள்ள அந்த டைம்லி இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். எக்கோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம், ஸ்பெர்மோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஓவிலேஷன் நடக்கிறப்ப உங்க பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் எலிவேட் ஆகும். ஸோ அந்த டெம்பரேச்சர் எல்லாமே நீங்க நோட் பண்ணிட்டே வரணும். அதோட சர்விக்கல் மியூக்கஸ் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஸோ சர்விக்கல் மியூக்கஸும் ஓவிலேஷன் அப்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு தெர்மோமீட்டர் உங்களுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. தைராய்டு இருக்குது அப்படின்னா உங்களுடைய டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த தெர்மோமீட்டர் வச்சு நீங்கள் கரெக்டாக ஓவிலேஷனை ட்ராக் பண்ண கற்றுக்கோங்க. இதெல்லாம் பாடிலி சிம்டம்ஸ்னாலும் ஓபிகே கிட்ல உங்கள் எல்ஹெச் ஹார்மோன் மெஷர் ஆகும். ஸோ அதை நீங்கள் மார்னிங் யூரின்ல நீங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஓவிலேஷன் ட்ராக் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஷீட் வேணும் அப்படின்னா கீழே ட்ராக்கிங்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். இந்த மாதிரி இனிமேல் உங்களுடைய ஓவிலேஷனை ட்ராக் பண்ண கத்துக்கோங்க.